கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அலீஸ் போகிறோம். இது வந்து ஆயுர்வேதிக். இது வரைக்கும் நான் இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே போனதுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து மசாஜ்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, என் கால் வந்து சடனாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அலீஸ். முட்டிங்கால் வந்து உட்காந்து எந்திக்கிறப்போ, நடக்கிறப்பெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, உட்காந்து எந்திக்கிறப்ப மட்டும் ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே அந்த ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம், அவ்வளோ அமைதியான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அங்கே போனோடனே ஒரு வைப்பு, ஒரு ஹாப்பியான ஒரு வைப்பு வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. அங்கே இருக்கவங்க அப்படித்தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு, அதில் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா 75 தான் காமிக்குது. பட் அங்கே இருக்க மிஷின் பார்த்திங்கன்னா 77.5 அப்படின்னா 77 77 கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு காமிக்குது அழகிஸ். அப்புறம் மாமா பார்த்திங்கன்னா, மாமா என்னை விட 1 கிலோ அதிகம், 78 இப்போ 9ன்னு வச்சுக்கலாம் அழகிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து இது வந்து நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறனால தான் வந்த பெயின், இப்படியே விட்டிங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் எலும்பு தேய்மானம் ஆகி நடக்கிறதுக்கே ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக பாடி மசாஜு எல்லாமே பண்ணினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் வந்து எங்களுக்கு பண்ணாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என் கொழுப்பெல்லாம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பாடி பெயின் வந்து காலையில் எந்திரிக்கப்போ ரொம்ப ரத்தக்கட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. போயிட்டு ஒரு 3 மணிக்கு 3:30க்கு வர சொன்னாங்க. நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மசாஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நம்ம டைமிங் பண்ணணும். ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லுமே மாமாவுக்கு வந்து 3 நாள் லீவு அப்படின்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவுங்கனால எங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே சாமி விஷ்ணு பகவானுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நம்மளுக்கு இது மசாஜ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இதில் தான் வந்து மசாஜ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஹீட் பண்ணி நம்ம காலில் சுற்றி வைப்பாங்க எந்த இடத்துல பெயினோ. ஸோ இது மாதிரி 3 டேஸ் பண்ணேன்னா, ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேங்கிறது அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அழகிஸ். இப்போ கொஞ்சம் ஓகேவாக என் மைண்ட் இருக்குது. பட் நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறதுனால டாக்டர் வந்து டேப்லெட்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்லி மசாஜ் மட்டுமே பண்ணி ரெடி பண்ணுறது தான் இதோடது. ஏன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, மசில்ஸ் வந்து பெயினுங்கிறதுனால தான் உட்காந்து எழுந்திரிக்க முடியல. ஸோ இது வந்து 1 மந்தில் நான் ரெடி பண்ணிடுவேணும்னு சொல்லிட்டு 1 மந்த் கழிச்சு இதோட வீடியோ நான் போடுறேன் அழகிஸ். May 1க்குள்ளே என்னோடய வெயிட் லாஸ் வந்து 5 kg கம்மி பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வந்து வாக்கிங்கு டயட் ஃபுட்டும் கொடுத்தாங்க, அதையும் நான் பண்ணுறேன். பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக குறையணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கள் அலீஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் சீக்கிரம் குறையும் அப்படிங்கிறதுக்கு.